வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். தயக்கத்துடன் காரின் பின்கதவை திறந்து ஏறி அமர்ந்தாள் ரோஜா. காரை ஸ்டார்ட் செய்தான் மனோஜ். அவனை உள்ளம் உருகி ரசித்தாள். கண்ணாடி வழியாக தன் மைவிழி பார்வையால் அவனை பார்த்து கொண்டே வந்தாள். அவனும் கண்ணாடி வழியாக அவள் பார்ப்பதை கவனித்து கொண்டேதான் வந்தான். கண்ணும் கண்ணும் நோக்கியது. காதல் வழி பின்னியது. ஆனால் அதை வெளிப்படுத்த தைரியமில்லாமல் இருந்தாள் ரோஜா. அவனால் அவளின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. ரோஜாவின் வீடும் வந்துவிட்டது. தெருமுனையில் இறக்கிவிட்டான். சரி ரோஜா, நான் அப்படியே கிளம்புறேன், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க என்றான். சார், நான் ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றாள் ரோஜா. என்ன கேளுங்க என்றான். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இங்கே தான் சார் என் வீடு இருக்கு, ஒரு டைம் வந்து காஃபி சாப்பிட்டு போனீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் என்றாள். எங்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வருவீங்களா என்று கேட்டாள் ரோஜா. என்ன ரோஜா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்கள் வான்னு கூப்பிட்டுருந்தா கூட நான் ஏதாவது சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவீங்களான்னு கேட்குறீங்கல்ல, அதுக்காகவே வந்து காஃபி சாப்பிட்டு போகிறேன், வாங்க வீடு வரைக்கும் கார்லேயே போகலாம் என்றான் அவன். சார், இதுக்கப்புறம் கார் போகாது, நடந்து தான் போகணும் என்றாள் அவள். இருவரும் நடந்து சென்றார்கள். இவர்கள் இருவரும் அந்த குறுகிய பாதையில் நடந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் அவள் வீட்டின் பக்கத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் பக்கத்து வீட்டு பங்கஜம்பாட்டி, என்னடி ரோஜா, யார் இது, உன்னை கட்டிக்க போற பையனா? ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கே, நல்ல மாப்பிள்ளையா இருக்கான் என்றார். ஐயோ பாட்டி, இது என்னோட முதலாளி என்றாள் ரோஜா. ஓ அப்படியா, சரி சரி, யாரா இருந்தா என்ன, பொருத்தம் தெய்வீகமா இருக்கு, அந்த ராமரும் சீதையும் நடந்து வர்ற மாதிரி. சரி சரி போ என்றார் அவர். சார் மன்னிச்சுக்கோங்க சார், கொஞ்சம் வயசானவங்க, அதான் நீங்க யாருன்னு தெரியாம தப்பா பேசிடுச்சு, எதுவும் நினைச்சுக்காதீங்க சார் என்று பயந்து போனாள் ரோஜா. இதில் என்ன ரோஜா இருக்கு, விடுங்க, அவங்க மனசுல தோன்றுனதா அவங்க சொல்லிட்டு போறாங்க, பரவாயில்ல, நான் ஒன்றும் நினைச்சுக்கல என்றான் அவன். அந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே மனதிற்குள் பட்டாம்பூச்சி சிறகடித்து பறந்தது ரோஜாவிற்கு. இருவரும் வீட்டிற்குள் சென்றனர். வீட்டில் கங்கா இல்லை, கிளம்பி விட்டாள். யமுனா மட்டும் தான் இருந்தாள். இருவரும் வீட்டிற்குள் சென்றனர். யமுனா மட்டும் உட்கார்ந்திருந்தாள். தங்கை யாருடனும் வருவதை பார்த்ததும், ரோஜா யாரடி இது, கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன, அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்ப சிரிச்சியே, அதுக்கு இதுதான் காரணமா? நீ காதலிக்கிற பையனா? நீ லவ் பண்ற பையனை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டியோ? நீ சொல்லியிருந்தா இந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே, ஏன்டி இவ்வளவு நாளா சொல்லவே இல்லை என்று படபடவென கேள்வி கேட்டாள். அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் இரு, இவர் மனோஜ் சார், அவர் தான் என்னோட முதலாளி என்றாள். ரோஜா நடுக்கத்துடன் மனோஜை பார்த்தாள். சாரி சார், அக்கா கொஞ்சம் வெகுளி, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டாங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் என்றாள் ரோஜா. பரவாயில்ல ரோஜா, இன்னும் எத்தனை டைம் தான் நீங்க சாரி கேட்க போறீங்க, தெரியாம தானே பேசிட்டாங்க, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான் அவன். அப்படியா, அச்சோ, வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? ஐயோ மன்னிச்சிடுங்க, அவசரப்பட்டு என்னென்னமோ கேட்டு வச்சிட்டேன் என்றாள் யமுனா. நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்றான் அவன். நல்லா இருக்கேன் சார், உறவுன்னு சொல்லிக்க எங்கள் அம்மா மட்டும்தான் எங்களுக்கு, ஆனால் அவங்களும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது நாங்கள் 3 பேரும் மட்டும்தான், வேறு எந்த உறவும் இல்லை. என்னடா முதல் சந்திப்பிலேயே இதெல்லாம் ஏன் இவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது சார். என் தங்கச்சி தான் இந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரி, இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா. அவள் தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே. அம்மாவோட வளர்ந்தவ, அம்மாவோட செல்ல பிள்ளை. அம்மா இறந்தப்போ அவள் தான் கொல்லி வச்சா, அதனால தான் வேலைக்கு வர முடியல. ஆஃபீஸில் நீங்கள் வேலையை விட்டு நிறுத்திட்டு தான் சொன்னான். இப்போவும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நேற்று லீவ் போட்டா. நீங்கள் மறுபடியும் ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க, அதனால தான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். என் தங்கச்சியை தண்டிச்சிடாதீங்க சார், ஏதாவது குறை இருந்தாலும் கூப்பிட்டு திட்டுங்க, ஆனால் வேலையை விட்டு மட்டும் போன்னு சொல்லிடாதீங்க. அவள் பாவம், அந்த வேலை மட்டும்தான் அவளுக்கு பிடிப்பு என்றாள் யமுனா. அக்கா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க என்றாள் ரோஜா. இல்லடி, நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி அவருக்கு தெரியும்? பாவம், என்ன நீ மட்டும்தான் அங்கே வேலைக்கு இருக்கியா? அங்கே எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லார பற்றியும் சாருக்கு எப்படி தெரியும்? நம்ம சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டா உன்னை கோச்சிக்க மாட்டார்ல, அதனால தான் சொன்னேன். இப்போ ஏன் திட்டுற என்றாள் யமுனா. அவளோட வெகுளித்தனம் மனோஜுக்கு பிடித்திருந்தது. ரோஜா, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காங்க என்றான். சார், நீங்கள் உட்காருங்க, நான் காஃபி போட்டு வரேன் என்றாள் ரோஜா. ஓகே ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், போயிட்டு வாங்க என்றான் மனோஜ். உடனே போய் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் ரோஜா. காஃபியை குடித்து கொண்டே ரோஜாவின் அம்மா செல்வியின் ஃபோட்டோவை பார்த்தான்.
இவங்க தான் அம்மாவா என்றான். ஆமாம் சார், இவங்க தான் அம்மா, இப்போதான் இறந்து போனாங்க என்றாள் ரோஜா. ஆமாம், அதான் தெரியுமே. ஓகே, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் மனோஜ். அவன் போவதையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. அவள் அவனை பார்த்து கொண்டிருப்பதை பின்னாடி இருந்து யமுனா கவனித்து கொண்டிருந்தாள். ரோஜா, அக்கா உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ என்கிட்ட உண்மையை சொல்லணும், மறைக்கக்கூடாது, புரியுதா என்றாள். என்ன கேளு, உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு என்றாள். இப்போ வந்துட்டு போறாரே உங்க சார் மனோஜ், அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ அவரை காதலிக்கிறியா? அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பியா ரோஜா? அப்படி உன் மனசுல ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா? மறைக்காம அக்கா கிட்ட சொல்லுடி என்றாள் அவள். அக்கா, அவர் உச்சியில் இருக்கிற கோபுரம் மாதிரி, நம்ம அதை ரசிக்கலாம், கோபுரத்து மேலே போய் உட்கார ஆசைப்படக்கூடாது. அக்கா, நான் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கான்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும் இல்லக்கா என்றாள் ரோஜா. தகுதி என்னடி தகுதி? உனக்கு என்னடி தகுதி இல்லை? படிச்சிருக்க, அழகா இருக்க, அறிவா இருக்க, பணம் மட்டும் தானே இல்லை? அதான் அவங்க கிட்டே இருக்கே, வாழ்றதுக்கு பணம் இருந்தால் போதும். பணத்தையா சாப்பிட முடியும்? நீ காதலிக்கிறேன்னு சொன்னால் அவர் உன்னை வெறுத்துருவாருன்னு நினைக்கிறியா? அவருக்கும் உன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாயிரு. இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களை மாதிரி நீ இல்லை ரோஜா. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். எங்களுக்கு அம்மா அப்பாவாக மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சாங்க, ஆனால் அது எங்களுக்கு சரியாக அமையலை. இப்போ உன் மனசுக்கு யார் உனக்கு கணவராக வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை உனக்கு கட்டி வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த பையனை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நானே போய் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன் என்றாள் அவள். அக்கா, அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவர் என் வாழ்க்கை துணையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு மனசு சொல்லுது. அதை நான் போய் நேராக அவர்கிட்ட சொல்ல முடியாதுக்கா என்றாள். நான் போய் கேட்க மாட்டேன்டி, சும்மா உன்கிட்ட கேட்டேன், பார்த்துக்கலாம் விடு என்று ரோஜாவிடம் சொல்லிவிட்டு எப்படியாவது அவனிடம் பேசி ரோஜாவிற்கு இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். நம் தங்கச்சி முதலாக இந்த பையன் மேலே தான் ஆசைப்படுறா. எப்படியாவது இவளோட ஆசையை நம்ம தான் நிறைவேற்றி வைக்கணும் என்று திட்டமிட்டாள் யமுனா. ரோஜா முகம் கை கால் கழுவி விட்டு உடைகளை மாற்றிய பின் அவளுக்கு காஃபி போட்டுக்கொண்டு யமுனாவிற்கு பாலாத்தி கொண்டு வந்தாள். அக்கா, இந்த பாலை குடி என்று கொடுத்துவிட்டு அவள் பக்கத்திலேயே அமர்ந்தாள். என்னக்கா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? தலை சுத்துவதெல்லாம் நின்றுச்சா? வாமிட்டிங் இருந்துச்சா என்றாள் அவள். இல்லடி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அக்கா தான் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, குடித்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. சாப்பிட தான் முடியலை ரோஜா. எது சாப்பிட்டாலும் குமட்டிக்கிட்டு வருது என்றாள் யமுனா. ஒரு 3 மாதம் அப்படித்தான் இருக்குங்கா என்றாள் ரோஜா. ஆனால் ஏற்கனவே 2 மாதம் ஆச்சே, இப்போ இன்னும் 1 மாதம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல. என் வேலையும் போக போகுதுடி, பயமாக இருக்கு ரோஜா என்றாள் யமுனா. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை போடு, 2 நாள் சாப்பிட்டா சரியாக வந்துடும். எல்லாம் சரிக்கா. கங்காக்கா என்ன சொல்லிட்டு போகிறாங்க? வரேன்னு சொன்னாங்களா என்று கேட்டாள் ரோஜா. அக்கா அதை பற்றி எதுவுமே பேசலை ரோஜா. நீ போனதோட அதுவும் என் கூடவே சேர்ந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு போகுது என்றாள் யமுனா. பாவங்கா, அந்த வீட்டில் உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டாங்க. பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போதான் ஒரு இடத்துல ஓஞ்சு போய் அம்மா வீட்டில் வந்து தூங்கியிருக்காங்க. பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். ஆனால் பேசி பேசி அக்கா மனசை மாற்றி எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும் என்றாள் ரோஜா. ஆமாடி, நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, வரட்டும், பேசி பார்க்கலாம் என்றாள் யமுனா. பிறகு இரவு சாப்பாடு ரெடி பண்ணி இருவரும் சாப்பிட்டு தூங்கி போனார்கள். மறுநாள் காலை விடிந்தது. வழக்கம் போல் வேலைகளை செய்துவிட்டு ரோஜா ஆபீஸிற்கு கிளம்பினாள். கங்காவும் வீட்டிற்கு வந்து விட்டாள். அக்கா, வந்துட்டீங்களா? யமுனா அக்காவை பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நான் இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துடுறேன்க்கா. நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் ரோஜா. என்னடி, என்ன பேச போற? சரி சரி, எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம், நீ போயிட்டு வா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் கங்கா. எல்லாம் சமைச்சு வச்சுட்டேங்க்கா, 2 பேரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு ரோஜா கிளம்பினாள். அவளை பார்த்து கங்கா வருத்தப்பட்டாள். நாம் அக்கான்னு பேருக்கு தான் இருக்கோம், அவளுக்காக எதுவுமே பண்ணலை. ஆனால் நமக்காக ஒன்னொன்னையும் யோசிச்சு செய்கிறா இல்லடி யமுனா என்றாள் கங்கா. அவள் தங்கச்சியாக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணுக்கா. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். அவள் வேலை பார்க்குற கம்பெனி முதலாளியை அவளுக்கு பிடிச்சிருக்குங்கிறா. அவனை லவ் பண்ணுறான்னு நினைக்கிற, ஆனால் சொல்ல தயங்குறா, சொல்லவும் மாட்டேங்கிறா. நம்ம அவர்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வச்சுடுவோமா என்றாள் யமுனா. அந்த பையனும் அவளை லவ் பண்ணுறானாடி என்றாள் கங்கா.
இல்லக்கா, அந்த பையன் லவ் பண்ணல, இவளுக்கு தான் பிடிச்சிருக்கு போல என்றாள் அவள். எவ்வளவு பெரிய பணக்காரன், அவனை போய் எப்படி நம்ம மாப்பிள்ளை கேட்டா கொடுப்பாங்களா? அவளை கட்டிப்பாங்களா? நீ எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு தான் முடிவு பண்ணுவியா? நிதானமே இல்லையா உன்கிட்ட என்றாள் கங்கா. ஏங்கா திட்டுற? அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னு உன்கிட்ட சொன்னேன். சரி சரி, என்கிட்ட சொன்னதோட விடு, ரோஜா கிட்ட எதுவும் சொல்லி வைக்காத, திட்ட போறா என்றாள் கங்கா. போக்கா, எல்லாரும் நான் எதை சொன்னாலும் தப்புன்னு தான் சொல்றீங்க, ஆனா நான் கரெக்டாக தான் பேசுறேன் என்றாள் யமுனா. ஆமா ஆமா, நீ ரொம்ப சரியா தாண்டி பேசுற, நாங்க எல்லாரும் தான் தப்பா பேசுறோம். என்னக்கா கிண்டலா என்றாள் யமுனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா என்றாள். பரவாயில்லக்கா, இப்போதான் நீ வந்துட்டியே, கொஞ்சம் தைரியமா இருக்கு என்றாள். இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். யமுனா, அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தாண்டி. அவள் ஆசைப்படுற வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுத்துட்டோன்னா அவள் சந்தோஷப்படுவாதான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவன் கோடீஸ்வரன். நம்ம நிலைமை என்ன? நம்ம போய் அவளுக்காக மாப்பிள்ளை கேட்டால் எவ்வளோ பிரச்சனையாகும். ஒருவேளை அந்த பையனும் காதலிச்சு அவங்க வீட்டில் சம்மதம் சொன்னால் நம்ம நம்பி அவளை கட்டி கொடுக்கலாம். இவ ஒரு தலையாக காதலிக்கிறா. ஏற்கனவே பணக்காரங்கன்னு சொல்லி அப்பா என்னை ஒரு வீட்டில் கட்டி நான் பட்ட கஷ்டத்தை இன்னொரு தடவை இவ அனுபவிக்க கூடாதுடி. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பிடிக்கிறத விட அந்த மாப்பிள்ளைக்கு ரோஜாவை ரொம்ப பிடிக்கணும். அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தான் நம்ம தேடி பிடிக்கணும். அப்போதான் அவளை கண்கலங்காமல் அவன் பார்த்துக்குவான். அம்மா ஸ்தானத்துலேருந்து நம்ம தாண்டி அதை பண்ணணும். அவள் சின்ன பொண்ணுடி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இது அவளுக்கு வயசு, சரி தப்பெல்லாம் தெரியாது. ஏதோ அந்த பையன் மேலே ஆசைப்படுறா போல. ஆனால் நம்ம எடுத்து சொன்னால் அவள் புரிஞ்சுப்பா. வாழ்க்கையில் அவள் நிறைய கஷ்டப்பட்டுட்டாடி. இனிமேல் அவள் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இதை நீ தான் அவகிட்ட பக்குவமாக பேசி புரிய வைக்கணும் என்றாள் கங்கா. அக்கா, ஒரு கடைக்கு போகிறோம், 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம். 10,000 ரூபாய்க்கு உள்ள ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் 1000 ரூபாய்க்கு தானே நம்ம எடுக்க முடியும், 10,000 ரூபாய்க்கு எடுக்க முடியாதுல்ல. அதை ரசிக்கத்தான் முடியும்ல. அது மாதிரி தான் இதுவும். அவள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாக்கா. அவளுக்கு அது தெரியும். ஆனால் ஆசைப்படக்கூடாது, ரசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லைல்லக்கா என்றாள் யமுனா. யமுனா, நீ சொல்கிறது துணிமணிக்கு வேணும்னா சரியாக வரும். இது மனசு. ஒருத்தனை மனசார நினச்சி அவனை பிடிச்சிருக்குன்னு காலத்துக்கும் அது அழியாது. அதுவும் நம்ம ரோஜா மாதிரி பொண்ணுங்க சொல்லவே வேண்டாம். அவள் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு இதைத்தான் ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். அதனால் அவகிட்ட இப்போவே சொல்லி புரிய வைக்கிறது தான் நல்லது. அப்புறம் அவளுக்கு கல்யாண ஆசை விட்டு போயிடுண்டி. அதனால தான் சொல்கிறேன் என்றாள் அவள். சரிக்கா, நான் பேசுகிறேன், அவள் வரட்டும். அவனைத்தான் கட்டிக்குவேன்னு ஒன்றும் பிடிவாதமெல்லாம் சொல்லலை. இருந்தாலும் ஆசையை வளர்க்க வேணான்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்லக்கா. அதனால் சொல்லிடுவோம் என்றாள் யமுனா. ரோஜா தன் காதலை மனோஜிடம் சொல்வாளா? இவள் காதலை சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா? கங்காவும் யமுனாவும் யோசிப்பது சரியா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நன்றி.